வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்க கலந்துரையாட போற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். உணவு. உணவுன்றது எங்களுக்கு ஒரு ஆதாரமான ஒரு விஷயமாக இருக்குது. அதுலயும் குறிப்பாக எங்களோட உணவு பழக்க வழக்கம்ன்றது எங்களோட வாழ்வியலோடையும் எங்களோட கலாச்சாரத்தோடையும் பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல நாங்க இந்த விஷயத்த கதைக்கணும்னு யோசிச்சு கடந்த மாசம் நாங்க இந்த விஷயம் தொடர்பாக காய்ச்சிருந்த நாங்கள் அதின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய விஷயம் இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக உணவு உணவு முறை தொடர்பான எங்களோட வழிகாட்டலும் அதுல நாங்க குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான உணவு பழக்கங்கள்ல இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரணும் என்ற தொடர்பானதுதான் இன்றைய கலந்துரையாடலாக இருக்க போகுது. இன்றைக்கு ரெண்டு வளவாளர்களை நாங்க கூட்டிக் கொண்டிருக்கோம். அவர்களும் சுவடி அமைப்பை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். டாக்டர் ஸ்ரீபவன் கணேசமூர்த்தி, அவர் ஒரு சுகாதார கொள்கை ஆய்வாளராக இருக்கிறதோட ஒரு மருத்துவராகவும் இருக்கிறார். தற்போது கனடாவில் இருக்கிற வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில சுகாதார தகவல் விஞ்ஞானம் தொடர்பான முனைவர் பட்டத்தை ஆய்வை மேற்கொண்டு கொண்டிருக்கிறதோட இலங்கையில யாழ் பல்கலைக்கழகத்துல MBBS பட்டத்தினையும் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஹரியோட் வெட் யூனிவர்சிட்டியில MBA பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். பொது சுகாதார ஆய்வு மற்றும் சமூக அடிப்படையிலான முன்னெடுப்புகள்ல இவர் அனுபவங்களை கொண்டிருக்கிறதோட சர்வதேச பல்கலைக்கழகங்கள் நூடாக கூட்டு திட்டங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள்ல மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்து குறைபாடு, நிலைபெறான உணவு பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் மற்றும் காலநிலை மாற்றங்கள் ஆகியவற்றை தொடர்பான விடயங்கள்ல ஆழமாக சமூக மட்டங்கள்ல செயற்பட்டு கொண்டிருக்கிற சுவடி அமைப்பை டாக்டர் பிரபுவோட சேர்ந்து இவர் நிறுவி இருக்கிறார். தற்பொழுது கனடாவின் உணவு கொள்கைகளோ எப்படி புலம்பெயர்ந்த மக்கள்ல மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்ற தொடர்பான முனைவரப்பட்ட ஆய்வினைத்தான் இவர் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவது டாக்டர் கிருஷாந்த் கருணாகரன் அவர்கள். இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருக்கிறார். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஆயுர்வேத சித்த மருத்துவ வைத்தியசாலையில யாழ் பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவம் தொடர்பான பட்டப்படிப்பினை முடிச்சு கொண்டிருக்கிறவர். அதாவது BSMS படித்து முடித்து தற்பொழுது வைத்தியராக இருக்கிறார். இவரது உணவு பழக்க வழக்கங்கள், ஊட்டச்சத்து தொடர்பான அனுபவங்களை நாங்க பார்க்கிற பொழுது யாழ் மருத்துவ பீடத்தின் பல்வேறுபட்ட ஆய்வுகள்ல இவர் சேர்ந்து செயற்பட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக குளோபல் NIRCHAF திட்டம் மற்றும் எம்பவர் திட்டம் சமூக மட்ட அமைப்புகள் ஆன ஆய்வுகள்ல இவரோட திட்ட இணைப்பாளராகவும் ஒரு ஆய்வு உதவியாளராகவும் இருந்தது மட்டும் இல்லாம நாங்கள் கடந்த மாதம் கலந்துரையாடின நொதர்ன் நரிஷ் நொத் இனோவேட்டிவ் அந்த செயற்திட்டத்திலையும் சுவடி அமைப்பால் ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி திட்டத்திலையும் ஒரு திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அந்த வகையில இன்றைய கலந்துரையாடல் எங்களோட உணவு மற்றும் உணவு முறைகள் தொடர்பாக நாங்க சிறுவர்கள்ல எவ்வாறான மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் தொடர்பாக நான் கொண்டிருக்கிறேன். ஓகே, டாக்டர் ஸ்ரீபவன் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். நன்றி உங்களுடைய கனிவான அறிமுகத்திற்கு. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. இணைந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த சிறுவர்களுக்கு ஒத்திசைவான உணவு வழிகாட்டல்கள் என்ற விடயத்துல கலந்துரையாடலாம் என்று இருக்கிறோம். அப்ப முதலாவது சிறுவர்களுக்கு ஏன் ஒரு ஒத்திசைவான உணவு வழிகாட்டல் என்றது அவசியம் என்ற அந்த கேள்வியோட நாங்கள் இந்த கலந்துரையாடலை தொடங்கலாம். இப்ப எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் சிறுவர்களுக்கு கொடுக்கிற உணவுல மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். அது அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமானது என்று சொல்லி அப்ப அது ஒரு முதலாவது எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அப்ப அதுல இருந்து நாங்கள் இதனை அணுகுவோம். அப்ப குறிப்பாக சிறுவர் பிராயத்துல தான் அவர்களுடைய வளர்ச்சி மற்றது அவர்களுடைய அதிகரித்த விளையாட்டு செயற்பாடுகள், மூளை வளர்ச்சி போன்றவை இடம்பெறுகின்றன. அதோட கற்றலுக்கான ஒரு அடித்தளம் இடப்படுகிறது. அப்ப அந்த கால பகுதியில அவர்களுக்கு தேவையான சகல போசனைகளும்
சக்தி தேவை மற்றும் புரத உணவுகள் மற்றும் நுண்போசனைகள் போன்ற சகல போசனைகளும் வந்து உரிய அளவில் கிடைக்க வேண்டும். அத்தோட அவர்களின் உணவு உணவனுடைய சுவை தொடர்பான பழக்கங்களும் அதிலே தான் ஏற்படுகிறது. அப்ப குறிப்பிட்ட சுவையை மட்டும் மட்டுப்படுத்தாமல் பலவிதமான சுவைகளையும் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய எதிர்கால உணவு பழக்கம் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதையும் விட ஆய்வுகள்ல நிறுவனமான விடயம் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய ஆரம்பகால போசனை, அவர்கள் எப்படியான போசனையை உள்ளெடுக்கிறார்கள், குறிப்பாக குறை போசனையா அல்லது மிகை போசனையா, இவை வந்து பிற்காலத்தில் ஏற்படுகிற நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில வந்து சிறுவர்களுக்கான உணவை வந்து நாங்கள் மிக கவனமாக திட்டமிட்டு அதனை ஒழுங்காக வழங்க வேண்டும் என்றது அவசியமாக இருக்குது. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா ஆரோக்கியம் என்றதுக்கு மேலதிகமாக உணவு என்றது ஒரு பல்பரிமாணமாக பார்க்க வேண்டிய விடயம். அப்ப அதுல வந்து ஒரு சமூக நோக்கு என்றது வந்து அவசியம். இப்ப நாங்கள் உணவு வந்து தனிய ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று பார்க்காமல் அதற்கு மேலதிகமாக அவர்கள் சமூகத்தோடு இணைந்து வாழ்றதுக்கு அல்லது இணைந்து பழகிறதுக்கு ஒரு நல்ல சமூகத்தினுடைய பங்காளராக வருவதற்கு அவசியமானதாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதுல முதலாவது வந்து உணவை வந்து பகிர்ந்து உண்ணுறது. அப்ப அதுக்கான ஆரம்பகட்ட பழக்கத்தை வந்து அவர்கள் சின்ன பிராயத்துல பழகிறார்கள். அப்ப அதுக்கான வாய்ப்புகளை வந்து நாங்கள் ஏற்படுத்த வேணும். இப்ப ப்ரீ ஸ்கூல்ல வந்து உணவை மிச்சாக்களோட பகிர்ந்து கொள்றதுக்கும் மற்றது அவர்களின் ஏனையவருடைய பண்பாடுகளை மதிக்கிறதுக்கும் அவர்களுடைய உணவு பழக்கங்களை மதிக்கிறதுக்கும் குறிப்பாக வந்து சிலருக்கு வந்து சிலவற்றை உணவில் தவிர்ப்பார்கள், சேர்ப்பார்கள். அப்படியான உணவு பழக்கங்களை வந்து நாங்கள் மதிக்க வேண்டும். அதனை கேலிக்குட்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் பழகி கொள்ள வேண்டும். மற்றது வந்து இப்ப எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு சரி உணவு எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி கேட்டால் அது தெரியாது. சந்தையில இருந்தோ அல்லது கடையில இருந்தோ வருகிறது என்று சொல்லித்தான் வேல் விளங்கி கொள்ளுவினான். அப்ப உணவு எங்க உற்பத்தி செய்யப்படுகிறது, உணவு உற்பத்தி செய்கிறது யார் என்ற விடயங்களை வந்து அவர்களுக்கு தெரிய வேணும். அதனை நேரடியாக பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் சில களப்பயணங்களூடாகவோ அல்லது அது தொடர்பான கலந்துரையாடல்களூடாகவோ அவர்களுக்கு அதனை அறிமுகப்படுத்துறது அவசியம். அடுத்தது வந்து உணவு என்று சொல்லிக்கல அதுக்கும் சூழலுக்குமான தொடர்பு வந்து மிக முக்கியமானது. அப்ப நாங்கள் வந்து தனிய உணவை வந்து சந்தையில மட்டும் வாங்குறதுண்டு இல்லாம அது வந்து எங்களுடைய சூழல்ல இருந்து கிடைக்கிறது அல்லது கடைகள்ல இருந்து பெற்றுக்கொள்றது அல்லது பொதியிட்டு வருகிறது தான் உணவுண்டு இல்லாம அது எங்களுடைய சூழல்லையே கிடைக்கிறது என்றதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப குறிப்பாக எங்கண்ட சூழல்ல இருக்கிற பழமரங்கள் அல்லது வீதியோரங்கள்ல இருக்கிற பல செடி வகைகள், இப்ப சுண்டங்கத்திரி மாதிரியான கோபாய்க்காய், குறிஞ்சா, அப்படி பலவிதமான இலவசமாக கிடைக்கிற இல்ல சூழல்ல கிடைக்கிற உணவு வகைகள் இருக்குது. அப்ப அதை வந்து அவர்கள் தங்கண்ட அதை அறிஞ்சு கொள்றதும் அதை உணவில பாவிக்கிறதுக்கு பழகிறதும் வந்து அவசியமானதாக இருக்கும். அதை விட பருவகால உணவுகள் என்று சொல்லிக்கல, குறிப்பாக பருவகாலம் என்று சொல்லிக்கல சில பழங்கள், நாவல் பழம் போன்ற இதுகள் வந்து ஒரு பருவத்துல மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த பருவ காலத்துல அதனை எடுத்து பயன்படுத்துறது வந்து அவர்கள் அதை அறிந்து கொள்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். மற்றது அது கூடிய போஷணை உள்ளதாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பாரம்பரியம் என்ற இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கல எங்கண்ட உணவு பாரம்பரியத்தை வந்து அறிந்து கொள்வது அவசியம். குறிப்பாக வந்து நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்றை பார்க்கலாம். இந்த படத்துல காட்டியிருக்கிறது வந்து தெல்லிப்பளையில நாங்கள் அந்த பிரதேசத்துல இருக்கிற சிறுவர் கழகத்தோட சுவடி நிறுவனம் வந்து அந்த பிரதேசத்துல இருக்கிற சிறுவர் கழகத்தோட அல்லது தாய்மார் கழகங்களோடு சேர்ந்து ஒரு பாரம்பரிய உணவு திருவிழா ஒன்று நடத்தியிருந்தார்கள். அப்ப அதுல என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து தாய்மார்கள் பாரம்பரிய உணவுகளை செய்து கொண்டு வந்து சிறுவர்களுக்கு காட்சிப்படுத்தி அதை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அப்ப அதுல வந்து சிறுவர்கள் அந்த உணவுகளை ருசிச்சு சாப்பிடுறதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அப்ப பெற்றோருடைய அபிப்பிராயம் வந்து அவர்கள் அந்த உணவை சாப்பிட மாட்டார்கள், அவர்களுக்கு அது பழக்கம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை உள்ளெடுத்ததை வந்து அங்க எல்லாருக்கும் வியப்பா இருந்துச்சு. அப்ப அதிന്റെ அடிப்படை என்னன்னு சொன்னால் நாங்கள் சுவையான உணவுகளை செய்து அறிமுகப்படுத்திக்கல அவையில் அதை உள்ளடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள்.
அப்ப இதுகளுக்கு மேலதிகமா வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒரு பொருளாதார நோக்கு. பொருளாதார நோக்கு என்று சொல்லிக்கல வந்து அஹ், இப்ப வந்து உணவினுடைய பெறுமதியை வந்து பலருக்கு அது அஹ், புரிகிறீர்களே, அல்லது நாங்கள் ஒரு நாகரிகம் கருதி இப்ப ஒரு இடத்துல உணவு தரையில அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு பெரும்பகுதியை வீணாக்குற வழக்கம் இருக்கிறத மிச்சத்தை விட்டுருக்கணும். அப்ப அந்த விடயத்தை வந்து நாங்கள் கணக்குல எடுக்க வேண்டும், அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும். அப்ப உணவு வந்து நாங்கள் வீணாக்குறன்றது அதனை உற்பத்தி செய்கிறவர்களுக்கும் அல்லது அதை உருவாக்கி தராக்களுக்கும் வந்து நாங்கள் மரியாதையை கொடுக்க இல்லைன்றது. அப்ப நாங்கள் தேவையான அளவு உணவினை எடுத்து அதனை வீணாக்காமல் பயன்படுத்துறதுன்றது அவசியம். அப்ப அடுத்த അതിന്റെ இன்னொரு விடயம் வந்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. மிகுந்த காசு கொடுத்து வாங்குற பொருட்கள் அல்லது பெறுமதியான பொருட்கள்லாம் போசணையானவை அல்லது சில வகையான உணவுகள் பொதியிட்டு வார உணவுகள் அல்லது பேணியல்ல வார உணவுகள்லாம் பெறுமதியானவை அல்ல போசணையானவை என்று சொல்லி. அப்ப அந்த அபிப்பிராயம் வந்து ஒரு தவறானது என்றதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இலகுவாக கிடைக்கிற அல்லது மலிவாக கிடைக்கிற உணவுகள்ல இருந்து நாங்கள் போசணையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து தயாரித்துக் கொள்ளலாம் என்றது ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயமாக இருக்குது. அடுத்த விடயம் வந்து முன்பள்ளி ஆசிரியர்களுடைய பங்கு. அப்ப பெரும்பாலும் வந்து சிறுவர்களுடைய ஆரம்பகால பழக்க வழக்கங்களை வந்து அவர்கள் பாடசாலையில கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல முன்பள்ளி ஆசிரியர்கள் அதை அவர்களுக்கு வழங்குற ஒரு முக்கியமான பங்கினை வகிக்கிறார்கள். அப்ப குறிப்பாக அவர்களுக்கு ஒரு அனுபவ ரீதியான கல்வியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதனை பார்க்கலாம். அப்ப பாடசாலை கல்வியில வந்து நாங்கள் சில உணவு பண்டங்களை அறிமுகப்படுத்துறது அல்லது பாடசாலையில நடக்கிற நிகழ்வுகள்ல பாரம்பரிய உணவுகளை அறிமுகப்படுத்துறது அல்லது சூழல்ல இருக்கிற இதுகளை கொண்டு போய் காட்டுகிறது என்ற செயற்பாடுகளுக்களால அவர்களுக்கு ஒரு அனுபவ ரீதியான கல்வியை வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அது வந்து ஒரு முன்பள்ளி ஆசிரியர் என்ற வகையில அது ஒரு அவசியமான ஒரு கடமையா இருக்குது. அப்ப குறிப்பாக அது மாணவர்களுக்கு செய்து காட்டுறது, மற்றது பெற்றோருக்கு அந்த தகவல்களை வழங்குறது போன்ற விடயங்களுக்குள்ளால அதை செய்யக்கூடியதா இருக்கும். மற்றது முன்பள்ளி சூழலை வந்து முன்னுதாரணமாக்குறேன்னு சொல்லிக்கல, முன்பள்ளியில வந்து சில தாவரங்களை வளர்க்கலாம். இப்ப தோட்டம் மாதிரியான வீட்டு தோட்டம் மாதிரியான சில தாவரங்களை வளர்க்கலாம், அல்லது சுற்றுச்சூழல்ல இருக்கிற தாவரங்களை கொண்டு போய் காட்டலாம். அப்படியான செயற்பாடுகளுக்குனால அது ஒரு முன்னுதாரணமாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றது நாங்கள் இப்ப இவ்வளவு நேரம் கதைச்ச விடயங்கள் வந்து இப்ப எங்களுக்கு பாரம்பரியமான உணவுகளை பயன்படுத்துதல் அல்லது சுற்றுச்சூழல்ல இருந்து கிடைக்கிற விடயங்களை பயன்படுத்துதல் போன்ற வகையான அறிவுறுத்தல்கள் வந்து இலங்கையினுடைய உணவுசார் வழிகாட்டுதல் கையேடுகள்ல வந்து இருக்குது. அப்ப இது வந்து சுகாதார அமைச்சு வெளியிட்ட கையேடு. மற்றது இன்னொரு கையேடு குறிப்பாக வெளியிட்டிருக்கணும். எப்படி எங்கண்ட சூழல்ல இருந்து கிடைக்கிற பொருட்கள்ல இருந்து மலிவாக இல்ல குறைந்த செலவில் ஒரு நிறைவான போசனை உள்ள உணவுகளை வந்து தயாரித்துக் கொள்ளலும்னு சொல்லி அப்ப இந்த கையேடுகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய போசனை தொடர்பான வழிகாட்டுதல்களை வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்ப அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செயலமர்விலையும் நாங்கள் இதனை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதோட சுவடின் வினவம் வந்து சமூக வலைத்தளத்திலேயும் சரி இணையதளத்திலேயும் சரி இது தொடர்பான மேலதிக விவரங்களை பகிர்ந்து வருகிறோம். அப்ப உங்களுக்கு இது தொடர்பில் மேலதிகமான அறிவுறுத்தல்கள் தேவைப்படும் பொழுது நீங்கள் அதனை அணுகி மேலதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கான இணைப்புகள் வந்து இந்த பிரசன்டேஷனுடைய பிற்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்ததாக வந்து இதுல கள செயற்பாடுகள்ல ஏற்பட்ட சவால்கள் மற்றும் அனுபவங்கள்ல வந்து டாக்டர் கிருஷாந்தன் பகிர்ந்து கொள்வார். அதனை தொடர்ந்து செய்யுமாறு அவரை அழைக்கிறேன். நன்றி. வணக்கம். இந்த நேரத்துல இணைஞ்சிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறது விளங்குதா? ஓகே. ஓகே.
நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் இந்த சிறுவர் போசாக்கு தொடர்பான முன்னெடுப்புகளில் என்னுடைய அனுபவத்தை தான் நான் இப்போ பகிர்ந்து கொள்றதுக்கு இருக்கிறேன். இந்த பகிர்ந்து கொள்ற இந்த அனுபவங்கள் உங்களுக்கு சில வேளையில் சிறுபிள்ளைத்தனமான அனுபவங்களா இருக்கலாம், அல்லது நம்ப முடியாத அனுபவங்களா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு அனுபவமே எங்களுக்கு புது புது விடயங்களை அறிய தந்திருக்குது. அதற்குள்ளாகத்தான் எங்கண்ட அடுத்த கட்ட செயற்பாடுகள் எப்படி முன்னெடுக்கிறன்றதை நாங்க திட்டமிடுறதுக்கு எங்களுக்கு உதவியா இருந்தது. ஆகவே இந்த அனுபவங்கள் பகிர்ந்து கொள்றது, அனுபவங்களை பெற்றுக்கொள்றதும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதும் மிக மிக அவசியம் என நான் நினைக்கிறேன். அந்த வகையில முதலாவது இந்த சிறுவர் உணவு தொடர்பாக நாங்கள் ஏன் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருந்ததுன்னா, அனைத்து சமூகத்திலே அனைத்து பிரதேச மட்டத்திலேயும் பொதுவாக காணக்கூடிய பிரச்சனை இந்த சிறுவர்கள நுண்போஷண குறைபாடும் புரதச்சத்து குறைபாடும் மிகுந்த ஒரு பிரச்சனையாத்தான் இப்ப வரைக்கும் இருக்குது. நுண்போஷண குறைபாடுன்னு சொல்லிக்குள்ள இந்த விட்டமின்கள் கனியுப்புகள்னு சொல்லுவோம் நாங்க. இரும்பு சத்து, செப்பு சத்து, கல்சிய சத்து, இப்படியான சின்ன சின்ன சத்துக்கள போஷாக்கு குறைபாடு மிகுந்த அளவுல காணப்படுது. அதே மாதிரி மாப்பொருளை அண்டி என்னண்ட சிறுவர்கள் உணவு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கிறதால புரதச்சத்துக்குரிய தட்டுப்பாடும் சிறுவர்களுக்கு மிகவும் காணப்படுது. ஆகவே இவற்றை நாங்கள் எப்படி கையாளலாம் என்றுதான் நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்திருந்தாங்க. அப்போ நான் முதல்ல இந்த சில சில முன்னெடுப்புகளை நான் உதாரணமாக சொல்லி போட்டு அதில் எப்படியான எங்களுக்கு சவால்கள் ஏற்பட்டது என்றதை நாங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த சிறுவர்கள போசாக்கு அணுகைக்குள்ள நாங்கள் கணக்க முறைகளால் அவர்களை அணுகினோம். ஒன்று வந்து பாடசாலைகள், முன்பள்ளிகள், பெண்கள் அமைப்புகள், தாய்மார் அமைப்புகள், சமய ஸ்தாபனங்கள், இப்படி நிறைய அமைப்புகளுக்குள்ளால எங்க அனைவருக்குள்ளாலையும் எங்க அணுகிற இலக்கு வந்து சிறுவர்கள போசாக்கானத்தான் இருந்துச்சு. அதுல நாங்க மேலதிகமா சிறுவர் போசாக்கு எங்கண்ட சிறுவர் போசாக்குக்கு மேல சிறுவர்களை அணுகைக்குள்ள நாங்க அதுல இன்னொன்றையும் சேர்த்து கவனிச்சோம், தாய்மார்ந்த போசாக்கும். ஏன்னா தாய்மார்ந்த போசாக்கு வந்து சிறுவர்கள போசாக்குலையும் தங்கி இருக்குது. அதாவது பிறக்கிற பிள்ளைக்கு மேலதிகமா இனி பிறக்க போற பிள்ளைக்கும் தாய்மார்கள போசாக்கு வந்து மிக முக்கியமா இருந்துச்சு. ஆகவே நாங்க 2 பேரையும் அணுகினாங்க. அப்ப கூடுதலா நாங்க பெண்கள் அமைப்புகள் நிறைய தாய்மார் அமைப்புகளோட நிறைய செயற்பாடுகளை செய்திருந்தோம். ஆகவே இந்த பாடசாலைகள்ல செயற்படுவதற்குள்ள நாங்க எப்படி என்ன முன்னெடுப்புகளை செய்தோம்னு சொன்னா, சில விளையாட்டுகள், சில சிறு சிறு பயிற்சிகள், இவற்றுக்கூடாக நாங்கள் அந்த சிறுவர்கள் நீங்க வீடியோவை ஆஃப் பண்ணா தான் சரி வரும் போல. அதை ரியலைஸ் பண்ணேன். ஃப்ரீஸ் ஆயிட்டது. கேட்கல நீங்க கதைக்கிறது. டாக்டர் கிருஷ்ணாந்த நீங்க கதைக்கிற ஒன்று கேட்கல. சிறுவர்களை அணுகினாங்கன்னு சொன்னா பாடசாலைகள்ல சில பயிற்சிகளை சிறுவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை உள்வாங்கித்தான் இந்த நிகழ்வுகளை அணுகினாங்க. அதே மாதிரி நாங்க இந்த 3 விடயங்களை கருத்துல கொண்டு சிறுவர்களுக்கு போசாக்கான உணவுகளை தெரிவு செய்யறதுக்கு நாங்க அவர்களுக்கு உணவுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்தோம். அதாவது அவர்களுக்கு சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான உணவுகளையும் அவர்கள் உள்ளெடுக்கிறத உறுதிப்படுத்துறத நாங்க பார்த்தோம். இப்ப உதாரணமா நாங்க சூழல்ல என்னென்ன அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் இருக்குதோ அத்தனையும் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீள அறிமுகம் செய்தோம். அதுல வந்து எங்களுக்கு சில
தாவரங்கள் வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்றதுல சிரமமா இருக்கும். ஆகவே நாங்க அதுக்காக என்ன உருவாக்கினது தான் இந்த சமுதாய தோட்டம், மற்றது பாடசாலை தோட்டம், அடுத்தது வந்து பாடசாலை தோட்டம், மற்றது வீட்டு தோட்டம். இப்படியான இந்த கன்செப்டுக்குள்ளால அவர்களுக்கு தாவரங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை எப்படி தங்கள் உணவுல சேர்த்துக்கொள்றது என்ற தொடர்பான ஒரு அறிவையும் நாங்கள் வழங்கி இருந்தோம். இதுல தான் எங்களுக்கு பெரிய பெரிய சில சவால்கள் எங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. அதை நாங்க திட்டமிடைக்குள்ள நாங்க எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் நாங்கள் களத்துல வேலை செய்யக்குள்ள எங்களுக்கு பல சவால்கள் வரும். ஒவ்வொன்றையும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. அப்ப இதுல எங்களுக்கு என்னென்ன சவால்கள் வந்ததுன்னு சொன்னா, ஒன்று வந்து சிறுவர்களோட மனநிலை. சிறுவர்கள் வந்து உணவு தொடர்பான என்ன மனநிலையில் இருக்கிறோம்ன்றதை எங்களால் மாத்துறதுக்கு, அவரோட மனநிலையை மாத்துறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. இது நாங்கள் ஈஸியாக யோசிப்போம், இதை நாங்கள் சரி செய்யலாம் தானேன்னு. ஆனால் சிறுவர்களோட உணவு தெரிவில் அவர்களோட மனநிலை வந்து அவர்கள் உணவு தொடர்பான எவ்வாறான மனநிலை இருக்கிறார்கள்ன்றது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால், எங்களுக்கு ஏன் இப்போ நான் சும்மா சிம்பிளா நாங்கள் கதைச்சோம்னு சொன்னால், எங்களுக்கு ஏன் பாவக்காய் என்றான கசப்புன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுது. ஏன்னு சொன்னா, நாங்கள் சிறு வயதுல இருந்தே பாவக்காய் கசக்கும் என்ற ஒரு மனநிலையில தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அந்த பாவக்காய் எவ்வளவு சுவையாக சமைத்திருந்தாலும் எங்களுக்கு அது கசப்புன்றது மனதுக்குள்ள ஏற்படும். இது ஒரு சிறு உதாரணம். இதையே இப்பொழுது நீங்க சமூக இந்த யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற வீடியோக்கள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்பொழுது ஹலோ கேக்குதா? கதைங்க. அவை நாங்க சிறுவர்களுக்கு ஊட்டுற மனநிலை, அவர்களோட மனநிலை வந்து உணவு தொடர்பான மனநிலை வந்து அவர்களோட உணவு தெரிவை பாதிக்கக்கூடியதான் இருக்குது. அப்ப இதை நாங்க அவர்களுக்கு நாங்க சிறு வயதுல இருந்தே ஒவ்வொரு உணவையும் நாங்க உணவு தெரிவையும் வந்து நாங்க அவர்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதே மாதிரி அடுத்தது வந்து பருவகால உணவுகள உணவு தெரிவு. அது நாங்க சில கிராமங்கள்ல நாங்க அந்த பருவகால உணவுகளை பற்றி அறிமுகம் செய்யக்குள்ள அவர்களுக்கு அந்த பருவகால உணவின் முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்றது தெரியாம இருந்துச்சு. உதாரணமா பருவகால உணவுன்னு சொல்லிக்குள்ள ஒவ்வொரு பருவத்திலையும் கிடைக்கிற அந்த உணவை வந்து நாங்க கட்டாயம் அந்த பருவத்துல நாங்க உட்கொள்ள வேணும். உதாரணமா நாங்க இந்த பருவகாலத்துல இருக்க பழங்கள்னு சொன்னா எங்களுக்கு விளாம்பழம், நாவல் பழம், இந்த பாலப்பழம், இப்படியான பழங்களை நாங்க கட்டாயம் உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி சில காய்கறிகளும் பருவ காலத்துலதான் எங்களுக்கு கிடைக்கும். அதை நாங்க கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும். இப்ப உதாரணமா நாங்க ஒரு கிராமத்துல ஒரு கூட்டத்துல நாங்க கதைச்சு கொண்டு கேட்கல நாங்க கேட்டோம், இந்த காத்தோட்டிக்காய் என்றது வந்து ஆணி அமாவாசை தான் பயன்படுத்துற நீங்க பயன்படுத்துறீங்களான்னு கேட்டோம். அவர் சொன்னார், ஆணி அமாவாசை மட்டில் அந்த நேரம் மட்டும்தான் நாங்க பாவிப்போம்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம், ஏன் அதுக்கு அடுத்த நாள் பாவிச்சா என்னன்னு சொல்லி. இந்த கிராம மக்கள் சொன்ன அதே வார்த்தைகள் தான் இப்ப நான் சொல்ல போறது. அடுத்த நாள் அது பாவிச்சா அது வந்து எங்களுக்கு நஞ்சா மாறும் என்று சொல்லியிருக்கணும். அல்லது அந்த அது வந்து ஒரு என்ன சொல்றது, பிதிர்கள் வந்து எங்களுக்கு அது நஞ்சான உணவா மாற்றுவார்கள் என்று சொன்னாரு. எங்களுக்கு அது விளங்க இல்லை. நான் கேட்டேன் திருப்பி, ஏன் இது முதல் நாள் தானே நீங்க பாவிக்கிறீங்க, பிறகு அடுத்த நாள் பாவிச்சா அது அப்படி மாறும்னு சொல்ல, இல்லை எங்களை எங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் பெரிய ஆக்கள் அப்படித்தான் சொல்லி. ஆகவே இந்த ஆடி அமாவாசையில மட்டும்தான் அதை பாவிக்க வேணும்.
என்று சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு அந்த மனநிலையை மாத்துறது எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அவை அந்த ஏனது ஆடி அமாவாசையில மட்டும்தான் பாவிக்கணும்ன்றது இல்ல. அந்த ஆடி மாசத்துல அந்த காத்தோட்டிக்கா கிடைக்கக்குள்ள நாங்க அதை எப்பப்ப கிடைக்குதோ அப்ப பாவிக்கலாம். ஆனா ஏன் அந்த ஆடி அமாவாசை மட்டும் அதை படுத்துறதுக்காக அது சில சம்பிரதாயங்களுக்குள்ளால அது தொடர்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா எங்க அதுல பிறழ்வான ஒரு மனநிலையை அது அந்த நாள் மட்டும்தான் பயன்படுத்தலாம் என்ற ஒரு மனநிலை இருந்து அடுத்தது இதே வார்த்தைகளை நான் சொல்ல அதை வந்து அந்த விரதம் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் பாவிக்கலாம், மற்ற ஆட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிச்சு சில பேர். அப்ப இப்படியான வித்தியாசமான மனநிலைகளும் நாங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. இதே மாதிரி நாங்க ஒரு கிராமத்துல நாங்க வேலை செய்யக்குள்ள எங்களுக்கு இந்த ஒரு உணவு தெரிவா போசாக்கான உணவு தெரிவா எங்களுக்கு தென்பட்டது பெனை அவர்கள். அப்ப இதை நாங்க யோசிச்சோம், இது எங்களுக்கு ஈஸியா இருக்கும், எங்களுக்கு இலகுவா இருக்கும், இதை அறிமுகப்படுத்தி இந்த பெனையில செய்யக்கூடிய நிறைய உற்பத்திகளை அவர்களை கொண்டு செய்விக்கலாம். என்னன்னு சொன்னா அவர்களோட இயற்கையாகவே அவர்களோட ஊர்ல நிறைய பெனை வளம் இருக்குது. ஆகவே இது எங்களுக்கு பெரிய ஒரு சவாலா இருக்காதுன்னு யோசிச்சு நாங்க தொடர்ச்சியா நாள் பெனை சம்பந்தமான உணவு சம்பந்தமான வகுப்புகள் அது போசாக்குகள் இருக்குது, பெனையின முக்கியத்துவம் என்ன, பொருளாதார முக்கியத்துவம் என்ன எல்லாம் செய்தோம். பிறகு கடைசியா நாங்க ஒரு ஆய்வு மாதிரி ஒன்று செய்தோம். இவ்வளவு தூரம் அவை அந்த பெனம்பொருளை உற்பத்தி செய்யணும், பெனம்பொருளை இவ்வளவு தூரம் அவை சந்தைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா பூச்சியமா இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் நாங்க அதை சொல்லி கொடுத்தது பிள்ளையா அல்லது அவர்களுக்கு போய் சேர இல்லையா, ஏன் பிரச்சனை, ஏன் எங்க கூட்டங்கள்ல எல்லாம் ஆர்வமா தான் அவர்கள் கலந்து கொண்டார்கள், அவர்கள் அதை பற்றி கேள்வி கேட்டார்கள், நிறைய அதை தெரிஞ்சு கொண்டார்கள். ஏன் அவர்கள் அந்த பண சார்ந்த உற்பத்திக்குள்ள போறதுக்கே பயப்படினோம் அல்லது ஏனவே அதை செய்யவே இல்லைன்னு ஒரு கட்டத்துல எங்களுக்கு கோபம் வந்துச்சுது. வேற சொல்லி நாங்க செய்த எங்கண்ட காலம் எல்லாம் வீணா போயிட்டு சொல்லி பிறகு இருந்து ஒவ்வொரு அங்கத்தவரா கதைச்சு கேட்கலாம் எங்களுக்கு ஒரு விளங்கிச்சுது. அவர்களோட ஊர்ல எவ்வளவோ பெனவளம் இருக்குது, பெனவளம் நிறைய இருக்குது. ஆனா அவர்கள் என்ன செய்யறார்கள் சொன்னா அவர்களுக்கும் அறிஞ்சிருக்கிறார்கள் இந்த பெனையின் முக்கியத்துவம், பொருளாதார முக்கியத்துவம், போசாக்கு முக்கியத்துவம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார்கள். ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த சமூகம் காலங்காலமா பென சார்ந்த தொழில இருந்ததால இப்ப அவர்கள் அந்த பென சார்ந்த தொழில இருந்து முழுசா விடுபட தணிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எவ்வளவுதான் அதை தெரிஞ்சு கொண்டாலும் அந்த பண உற்பத்தியை அவர்கள் முற்றாகவே புறக்கணிக்கிறார்கள். அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அவர்களோட பணவளம் வீணா போகுது, அல்லாட்டி வேறொரு ஆட்கள் அதை பணவளத்தை கொள்ளையடிக்கணும். இவர்கள் அதை வீணடிக்கிறார்கள், தாங்கள் பாவிக்கிறதுக்கு கூட மறுதளிக்கிறார்கள். இல்லைன்னா இந்த சமூக கட்டமைப்பு விதங்களால் இன்னும் கூட இந்த நிலையை சரி செய்யலாமலே இருக்குது. அவர்களால் மனதை மாற்றவே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயம். அதை நாங்க ஈஸியா கையாளவும் மேலாது. இப்படியான சவால்கள் கூட காணப்படுது. அதே மாதிரி பெற்றோர்கள் என்ன மனநிலை, பெற்றோர்களோட நாங்க சில இதுகளை நாங்க கலந்துரையாடல்களை மேற்கொள்ளக்குள்ள சில பெற்றோர்கள் காணும், நான் அதைத்தான் விரும்புறேன், அப்ப அந்த பிள்ளை என்ன சாப்பிடுது என்ன சாப்பிட இல்லை அதை பற்றி எனக்கு இல்லை, பசி அடங்கினா மட்டும் காணும். அவை அப்படி நினைக்கிற ஒரு பெற்றார் என்னத்தை கூடுதல் அந்த பிள்ளைக்கு வழங்க போயணும்னு சொன்னா மாச்சாப்பாடு தான், தொடர்பான உணவுகளை தான் கூட கொடுக்க போயணும். அப்ப அவர்களோட உணவுல சிறு ஊட்டச்சத்துக்களோ அல்லாட்டி இது பெற்றோர்கள் சார்ந்த மனநிலை. அடுத்த முதல் நான் சொன்ன மாதிரி சமூகம் சார்ந்த மனநிலை. அப்ப இதுகளுக்கு மேலதிகமா இன்னும் பல சவால்கள் எங்களுக்கு உருவாயிச்சுது. அப்ப உதாரணமா நாங்க காரநகர் போன்ற பிரதேசங்கள்ல நாங்க வீட்டு தோட்டம், சமுதாய தோட்டங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்தோம். ஆனா அவர்களோட இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னா அங்க அவர்கள் அந்த பயிற்சியை முக்கியப்படுத்துறதுக்கு மேலதிகமா அவர்கள் கால்நடைகள் வளர்ப்பை தான் அவர்கள் ஆகவே சில இடங்கள்ல கால்நடைகளை திறந்து விடுவார்கள், அவர்கள் மொத்த பயிருமே அழிஞ்சிடும். அவை பயிர் செய்ய வேணும் என்று நினைக்கிற ஒரு ஆள் கூட தோட்டங்கள் கூட அழியும். அவர்களாலையும் தோட்டம் செய்ய இல்லாத இந்த சமுதாய தோட்டம், இந்த வீட்டு தோட்டம் மாதிரியான செயற்திட்டங்கள் எங்களுக்கு ஃபெயிலியரா தான் முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் முல்லைத்தீவு பக்கம், முல்லைத்தீவு பக்கம் போறதை விட கிளிநொச்சியில நாங்க இந்த வீட்டு தோட்டங்கள், சமுதாய தோட்டம் என்னன்னா நான் கேனரமா சொல்லியிருக்கேன். சமுதாய தோட்டம் என்ன கான்செப்ட்னா மக்கள் ஒன்று கூடுற ஒரு இடம், சமூக நிலையமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கோயிலா இருக்கலாம். இப்படியான ஒரு இடத்துல
குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு முறை மக்கள் இணைஞ்சு தங்களோட உணவு தாவரங்களை அதுல பயிர் செய்வினோம். பயிர் செய்துட்டு அவைய பூர்ண நாளையில அதை பராமரிப்பினோம். பிறகு அதன் அறுவடைகளையும் பங்கு பெற்றுவினோம். அறுவடைகளையும் பங்கு எடுத்துக்கொள்ளுவினோம். இது வந்து ஒரு அறுவடைக்கான அல்லது உணவு தேவையை முற்றுமுழுதா பூர்த்தி செய்யறது அல்லாமல் ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லாட்டி அது ஒரு பயிர்களை தாவரங்களை உணவு தாவரங்களை அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு அமைப்பா தான் இந்த சமுதாய தோட்டம் என்றதை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். நாங்கள் சில இடங்கள்ல வெற்றியா இருந்துச்சு, சில இடங்கள்ல நம்ம சொன்ன காரணங்களால எங்களுக்கு தோல்வியிலையும் முடிஞ்சுது. வீட்டு தோட்டம் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த சமுதாய தோட்டத்தையும் இந்த வீட்டு தோட்டத்தையும் கிளிநொச்சி போன்ற பிரதேசங்கள்ல எங்களுக்கு முன்னெடுக்க எங்களுக்கு என்ன பிரச்சனையால தோட்டம்னு சொன்னாங்க, நீர் பிரச்சனை. சில நேரங்கள்ல நீர் கிடைக்காது, சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமான நீர் வரத்து காணப்படும். ஆகவே அந்த பிரச்சனையும் உண்டு. அப்ப அதுல இருந்து நாங்க விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க வறட்சியை தாங்கக்கூடிய அல்லாட்டி மேடைகள் மாதிரியான அமைப்புகள்ல பயிர் செய்யறதை நாங்க ஊக்குவிச்சோம். அதுல எங்கன திட்டங்களை மாற்ற வேண்டியதான் தேவை இருந்துச்சு. இதே மாதிரி இப்ப நான் களத்துல இருக்கிற இடம் தான் முல்லைத்தீவு. இந்த முல்லைத்தீவுல நாங்க எவ்வளவோ போஷண குறைபாடு இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி கதைச்சு நாங்க எவ்வளவுதான் செய்தாலும் அதை எங்களுக்கு களத்துல கொண்டு போறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. நாங்க எவ்வளவு நாளும் நாங்க யோசிப்போம் தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி. ஆனா இதையும் தாண்டி ஒரு பிரச்சனை எங்களுக்கு முல்லைத்தீவுல இருக்குது. முல்லைத்தீவுல நாங்க ஒரு வீட்டுல கூட எங்களால வெற்றிகரமா எங்களால இந்த தோட்டங்களை சரிவர தொடர்ச்சியா சஸ்டைனபிளா தொடர்ச்சியா எங்களால உருவாக்க இல்லாம இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா முக்கியம் நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் குரங்கு. குரங்கு வந்து நாங்க கத்திரி மரத்தையோ அல்லாட்டி ஒரு மிளகாய் மரத்தையோ விட்டா ஒட்டவே அது இல்லாம பண்ணிடும். அவே விவசாயிகள் எல்லாமே இப்ப பெரும் விவசாயிகள் கூட விவசாயத்திலிருந்து பின்வாங்குற நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு இருக்கக்குள்ள நாங்க சமுதாய தோட்டம் போய் மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் சிரிப்பார்கள், டாக்டர் நீங்க குரங்குக்கு ஒரு வழியை சொல்லி போட்டு எங்களுக்கு இதுகளை படிப்பீங்கன்னு சொல்லுவேன். ஆகவே நாங்க கனகாலமா யோசிச்சோம் இந்த குரங்குக்கு என்ன செய்யலாம். ஏன்னா நாங்க இப்ப சாதாரண பயிர் எந்த விதமான பயிரையுமே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துல பயிரிட இயலாது. வீட்டு தோட்டம் மாதிரியோ சமுதாய தோட்டம் மாதிரியோ எங்களால் செய்ய இயலாது. இல்லாட்டி நாங்க பெரும் பொருட்செலவுல பெரிய பாதுகாப்பு அமைப்புகளுக்குள்ள செய்யணும். அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆகவே நாங்க அதுக்கு மாற்று தெரிவா நாங்க சில தாவரங்களை யோசிச்சோம். இந்த குரங்குல இருந்து தப்பிக்கிற குரங்கு அழிக்காத தாவரங்கள். நாங்க என்ன நாங்க சாதாரணமா யோசிக்கிற அத்தனை மரக்கறிகளையும் குரங்கு இல்லாம செய்யும். ஆகவே பல மரங்களா இருந்தாங்க எதையுமே குரங்கு விடாது. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு 2 தெரிவை தான் நாங்க யோசிச்சோம். ஒன்று வந்து இந்த காட்டு மரங்கள், காட்டு பல மரங்களை ஊக்குவிக்கிறது. அடுத்தது வந்து இந்த குரங்கு தப்பிக்கக்கூடிய எங்கண்ட சாதாரண சூழல்ல வளரக்கூடிய தாவரங்களை மரக்கறி தாவரங்களை அவர்களுக்கு கொடுக்கறது. உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவர்களால இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற மக்களால வீட்டு தோட்டத்திலயோ இல்லாட்டி இந்த சமுதாய தோட்டத்திலயோ பாடசாலை தோட்டத்தை கூட விட்டமின் ஏ குறைபாட்டுக்கு என்ன செய்யலாம்னா எங்களுக்கு நாங்க உடனே சொல்லுவோம் பப்பாசி பழத்தை சாப்பிடலாம், ஆரஞ்சு பழத்தை சாப்பிடலாம்னு சொல்லி. ஆனா அங்க சாப்பிட ஒரு வீட்லயும் பப்பாளி பழமோ அல்லது தோடம் பழமோ இருக்காது. அவர்களால பயிர் செய்யவே இல்லை. அவர்களுக்கு கடையில வாங்கணும் இல்லாட்டி அதை தவிர்க்க வேணும். அவை நாங்க தேடினோம் விட்டமின் ஏ என்னத்துல இருக்குன்னு சொன்னா இதுக்கு மாற்றிவிட இருக்கக்கூடிய காட்டு பழங்கள், உதாரணமா இந்த கோவப்பழம், இப்படியான பழங்கள் நாங்க அறிமுகப்படுத்தினோம். இதுகளும் அவர்கள் பழங்கள் தான். சில ஒரு சில தலைமுறை மக்களுக்கு சில பெரிய ஒரு விளக்க முறை ஒன்றே செய்ய வேண்டியதுக்கு இது சாப்பிடலாம், இதுல என்ன நன்மை இருக்குன்றது மிகப்பெரிய நாங்க கனகாலமா அதை பாவிக்காததுல நாங்க மறக்கடிக்கப்பட்டுட்டோம். அடுத்தது வந்து இந்த பாலப்பழம் போன்ற பழங்கள், அடுத்தது இந்த விளாம்பழம், இவைகளை வந்து குரங்கு போன்ற விலங்குகள் இருந்து பாதிப்பில்லாத பழங்கள் பழத்தறிவுகளுக்கு இவர்களுக்கு கொடுக்கலாம். உதாரணமா வாழை மரத்தை கூட குரங்குல இருந்து பாதுகாக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அந்த மாவட்டங்கள்ல. அதே மாதிரி மரக்கறியில நாங்க சாதாரண எந்த மரக்கறியுமே வைக்க இயலாது. கத்திரிக்காயில இருந்து வெண்டைக்காயில இருந்து எதையுமே விடாது. மிளகாயை கூட குரங்கிட்ட இருந்து காப்பாற்ற இயலாது. சின்ன ஒரு உதாரணம், நான் இந்த விடுதியில குவார்டர்ஸ்ல நாங்க கொஞ்சம் லீக்ஸ்
முளைக்க போட்டிருந்தேன். அது முளைச்சி வரைக்குள்ள ஆசையாக இருந்துச்சு. நான் அடுத்த தரம் நான் அதை சமையலுக்கு நான் தனியாக்குள்ள சமைக்கிறதுக்கு எடுப்பலாம்னு சொன்னால் அடுத்த நாள் காலை மணி பகுதியில் நீ ஒன்றும் இல்லை, குரங்கு சாப்பிட்டு போயிடுச்சு. வெங்காயத்தை முளைக்க போட்டு அந்த வெங்காய தாள் எடுப்போம்னு சொல்லி அதையும் குரங்கு விடாது, எதையுமே விடாது. அது இவர்களுக்கு என்ன மாற்றி தெரியும்னு சொல்லிக்கல, நாங்கள் சில சில கா காட்டு சூழல்ல வளரக்கூடிய காய்கறிகளை அறிமுகப்படுத்தும். உதாரணமா இந்த சுண்ணங்கத்தை, இது வந்து குரங்கிட்ட இருந்து பாதிப்பு இல்லை, வறட்சியை தாங்கக்கூடியது, நீர் தேவை இல்லை, நோய் தொற்றுக்கு ஆளாகாது, குறைவு. ஆனா மிகவும் போசாக்கானது. கத்தரி குடும்பத்திலே வரக்கூடிய ஒரு காய்கறி தான். அது அவர்களுக்கு சில பேருக்கு அது தெரியும், சில பேருக்கு அது ஆச்சரியமா பார்த்தார்கள், இதெல்லாம் சாப்பிடலாமான்னு சொல்லி. அடுத்தது வந்து அவர்களுக்கு இந்த சுண்ணங்கத்தை மாதிரி பட்டு கத்தரின்னு சொல்றது, கண்ணங்கத்திரின்னு சொல்றது, இப்படியான தாவரங்களை அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி அவர்கள் வீட்டு தோட்டத்திலேயோ இல்லை தோட்டத்திலேயோ மிளகாய பயிரிடலாது. ஆகவே மிளகாய் குரங்கால பாதிப்பில்லாத மிளகாய்ன்னு சொன்னா அந்த ஊர்ல விளையக்கூடியது வந்து 2 மிளகாய் இருக்கு. காந்தாரி மிளகாய்ன்னு சொல்லுவோம். சின்ன ஒரு மிளகாய் இருக்கும், ஆனா மிகவும் அது உரைப்பு கூடினது. அது வந்து அந்த உரைப்பு தன்மைக்காக குரங்கு அதை கையாளாது, அதை அறிமுகப்படுத்தும். அதே மாதிரி நெய் மிளகாய் இன்னொன்று இருக்குது, குடமிளகாய் மாதிரி சின்ன இருக்கு. இதுவும் வந்து குரங்கு சாப்பிடாத ஒன்று. இப்படியான மற்றது புரத தேவைக்காக அவர்கள் பயத்தங்காயோ அல்லது இப்போ போஞ்சியோ இதுகளெல்லாம் பயிரிடலாது, அதுகளையும் குரங்கு விடாது. ஆனா அவர்கள் இதுல குரங்கு சாப்பிடாத சில அவர குடும்ப தாவரங்கள் இருக்குது. உதாரணமா பெரிய பெரிய அந்த கத்தி அவரைன்னு சொல்லுவோம், அது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறைய இருக்குது. கத்தி அவரை, அடுத்தது புளி அவரை, இந்த 2 வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறைய இருக்குது. அது வந்து காட்டுல அதிகளவு காணப்படுறதால குரங்கள் வந்து அதை பெரிய உணவுப் பொருளை எடுக்கிறதில்ல. அவர்கள் வீட்டில் வைக்கக்குள்ள அவர்கள் இலகுவாக அவர்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி சில விவசாயிகளோட கதைக்குள்ள அவர்கள் தோட்டத்துல ராசவள்ளி கிழங்கு நட்டிருந்தார்கள். அந்த ராசவள்ளி கிழங்கும் குரங்கு சாப்பிடும். அப்ப அதுக்கு மாற்றீடு என்னன்னு சொன்னா அவர்கள் மோதகவள்ளியை மோதகவள்ளி என்றது வந்து ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். ரசவள்ளி மாதிரி இந்த வள்ளி குடும்பத்துல உண்டு. எங்களோட உருளைக்கிழங்குக்கு மிகவும் சிறந்த ஒரு மாற்றீடா இருக்கு. அதை வந்து குரங்கு பெரிய அளவுல அதை வந்து குழப்பாது. ஆக அதை அவர்கள் பயிரிடுறார்கள். இப்போ இப்படியான உணவு மாற்று தெரிவை நாங்க மேற்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஆகவே எங்களுக்கு ஒரு சிறுவர்கள போசாக்கண்டு நாங்க கதைக்கு வழி கிடைக்குள்ள எங்களுக்கு மனநிலை மாற்றம், சமூக மாற்றம், இதுகளும் எங்களுக்கு முக்கியமான சவாலா இருக்குது. அவன் மனநிலை மாற்றத்துல சிறுவர்கள் தொடக்கம் அம்மாமாருண்ட மனநிலை, சிறுவர்கள் மனநிலை, சமூகத்தின் ஒட்டுமொத்த மனநிலை, இதுகளையும் நாங்க அந்த களத்துக்களும் இது வித்தியாசப்படும். அந்த களத்துக்களும் நாங்க புதுசா அதை கையாள வேணும். அடுத்தது இப்படியான இயற்கை சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாக்கம் செலுத்தும். ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு முன்மொழிஞ்சாலும் அவர்களால் அதை செய்யலாம இருக்குன்னா இப்படியான இயற்கை காரணிகள். ஆகவே நாங்க இயற்கை காரணிகள் என்று சாதாரணமா நாங்க ஜல்பானத்துல நாங்க வேலை செய்யக்குள்ள யோசிச்சது இந்த நீர் பிரச்சனையும் வறட்சியும் நோய் தொற்றும் தான். எங்களுக்கு அதுக்கு அங்கால போய்க்குள்ளதான் இப்படியான வேற வேற பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது. அப்ப இதே எப்படி கையாளலாம்னு சொல்லி அது இன்னும் நாங்க தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த குரங்குல இருந்து எப்படி பாதுகாத்து சில மரக்கறிகளை வளர்க்குறது அவர்களுக்காகன்னு சொல்லி இந்த வீட்டு தோட்டம், சமுதாய தோட்டத்தை என்னென்ன சமுதாய தோட்டமும் வீட்டு தோட்டமும் எங்களுக்கு பெரிய ஒரு சவாலா இருக்குது இந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்கள்ல. இப்படியான இயற்கை காரணிகளால எங்களுக்கு பெரிய சவாலா இருக்குது. ஆகவே இது வந்து எங்களோட சின்ன ஒரு அனுபவ பகிர்வு. இந்த அனுபவ பகிர்வுங்களுக்கு சில சில புது கருத்துக்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதுல ஒன்றும் புது விடயங்களை நான் தெரிவிக்கல. இந்த அனுபவங்களுக்குள்ளால சில சில சம்பவங்களை நான் தொட்டு காட்டியிருக்கேன். இந்த சம்பவங்களுக்குள்ளால எங்களுக்கு விளங்கும் களத்துல வேலை செய்யக்குள்ள எங்களுக்கு புது புது பிரச்சனைகள் வரும். அந்த புது புது பிரச்சனைகள் நாங்கள் மாற்றி யோசிக்க வேணும்னு சொல்லி ஆகவே இந்த அனுபவ பகிர்வுங்களுக்கு யோசனமா இருக்குமென்று நினைக்கிறேன். சில சில இந்த இணைப்பு பிரச்சனைகளால் சில தடங்கள் ஏற்பட்டது. நன்றி கிருஷாந்தன். நாங்கள் இந்த பிரசன்டேஷன் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நான் அதை ஒரு சம்மரைஸ் சுருக்கமாக கதைச்ச விடயங்களை பற்றி சொல்றதோட இந்த கலந்துரையாடலை
பிறகு நாங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு போகலாம். அப்ப குறிப்பாக வந்து பெற்றோர் அல்லது ஆசிரியர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், சிறுவர்களுடைய உணவு தொடர்பில் நாங்கள் அவர்கள் போதுமான அளவு போஷணையான உணவை உள்ளெடுக்கிறார்கள் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய உள்ளெடுக்கிற அளவு குறைவாக இருக்கையில நாங்கள் அதில் பழங்கள், காய்கறிகள் போன்ற விடயங்களை வந்து கூடிய அளவு எடுக்க வேண்டும். அப்ப அதனில் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இப்ப இருக்கிற எங்களுடைய உணவு சூழல் என்று சொல்றது சந்தையினால தீர்மானிக்கப்படுகிறதா இருக்குது. அப்ப குறிப்பாக வந்து சந்தையில, கடையில என்ன விடயங்கள் கிடைக்கின்றனோ அதுகள்லாம் நாங்கள் பெருமளவில் வாங்கி கொடுக்கிறோம். அவர்கள் வந்து இந்த நொறுக்கு தீனி அதுகளாலேயே வயிற்றை நிரப்புற பழக்கம் இருக்குது. அப்ப அதுகளை வந்து மட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் வீட்டுல தயாரிக்கிற எங்களுடைய சூழல்ல இருந்து கிடைக்கிற பழங்கள், மரக்கறிகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கி பெரும்பகுதியாக உள்ளடக்கின விடயங்களை வந்து நாங்கள் கூட உள்ளடக்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அதோட வந்து எங்களுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை அந்தந்த காலப்பகுதியில் அந்தந்த குறிப்பாக சில நிகழ்வுகளை ஒட்டி நாங்கள் சில உணவுகளை தயாரிப்போம். குறிப்பாக தைப்பொங்கல் சொல்லிக்கல அதுக்கு பொங்கல் போன்ற விடயங்களையும், ஆடிக்கூழ் என்று சொல்லிக்கல ஆடிப்பிறப்புக்கு ஆடிக்கூழ், கொழுக்கட்டை போன்ற விடயங்கள் அப்படி ஒவ்வொரு காலப்பகுதிக்கும் ஒவ்வொரு உணவுகள் இருக்கும். அதே நேரத்துல அதுகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு வரும். அப்படியான உணவுகளை உள்ளடக்கிய என்ன நன்மை என்று சொன்னா நாங்கள் உணவு பல்வகமையை அதிகரிக்கிறோம். அப்ப உணவு பல்வகமையை அதிகரிக்கிறன்றது எங்களுக்கு தேவையான சகல போஷணைகளையும் பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு இலகுவான வழி. அப்ப அதை நாங்கள் கவனத்துல எடுக்க வேண்டும். அப்ப ஆய்வுகளில் இருந்து தெரிய வர்ற விடயம் என்னன்னு சொன்னால் உணவு பல்வகமை அதிகரிக்கல, அதுவும் போதுமான அளவில் உள்ளடக்கல எங்களுக்கு தேவையான சகல போஷணைகளும் கிடைக்கிறது என்றதை உறுதிப்படுத்தலாம். அந்த விடயத்துல வந்து நாங்கள் இலகுவாக செய்யக்கூடியது பலவிதமான உணவுகள், அதுவும் குறிப்பாக வந்து உடனடியாக சூழல்ல இருந்து எடுத்த உணவுகள். ஏனென்று சொன்னால் ஃப்ரெஷ்ஷான பழங்கள், அதாவது உடனடியாக பிடுங்கின பழங்கள் அல்லது காய்கறிகள்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்ற விடயங்கள், மற்ற விட்டமின்கள், கனிப்புகள் போன்ற விடயங்கள் அதிக அளவில் இருக்கும். அது வந்து சிறுவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் போஷணையை மேம்படுத்துறதுக்கு மிகவும் நல்லது. அப்ப அதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வகை வந்து எங்கன சூழல்ல இருந்தே சேகரிக்கிறது. இப்ப கிருஷ்ணாந்தன் முதல்ல சொன்ன மாதிரி காட்டு மரங்கள், பழங்கள் என்று சொல்லியிருந்தார். அதாவது எங்கன சூழல்ல இலவசமாக கிடைக்கிறது, வைல்டாக தானாக வளர்ற விடயங்களை வந்து கூடிய அளவில் சேர்த்து கொள்வது நல்லது. அப்ப அவ்வாறான விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறது வந்து போஷணையை மேம்படுத்துறதுக்கு உதவும். அப்ப இந்த விடயங்களை தான் நாங்கள் எங்களுடைய உணவு வழிகாட்டல்கள்ல கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தொடர்பில் மேலதிக விவரங்கள் தேவைப்படல நீங்கள் வந்து இதுல நான் இந்த இணைப்புகளை காட்டுறேன். சுவடியினுடைய இணையதளம் மற்றது சமூக வலைத்தளங்கள்ல வந்து நீங்கள் அதனை பார்வையிடக்கூடியதா இருக்கும். அதுல வந்து காணொலிகள், போஸ்ட், அதுகள் மற்ற டிஸ்கஷன்ஸ் இந்த டாபிக்ஸ்ல நடந்திருக்குது. அப்ப அதுகளை வந்து நீங்கள் பார்க்கல மேலதிகமான விடயங்களை அறிந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இதோட நாங்கள் நிறுத்தி கொண்டு கலந்துரையாடலுக்கு போகலாம் என்று. நன்றி. சுவடி அமைப்பாலையும் உங்களோட ஒவ்வொரு அமைப்புகளாலையும் தொடர்ந்து சமூக மட்டங்களோட இணைந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான விடயங்களை சமூக மட்டங்களுக்கு கொண்டு போறது என்றது மிகவும் முக்கியமானதாக இருக்கு. அதுவும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கம். அந்த அடிப்படையில டாக்டர் ஸ்ரீபவனுக்கும் டாக்டர் கிருஷாந்தனுக்கும் நன்றி. நான் நினைக்கிறேன் நீங்க உங்களோட சமூக மட்டத்தில் நீங்க செய்த செயற்பாடுகளும் அந்த சவால்களும் பகிர்ந்து கொண்டு நீங்கள் அது மிகவும் யோசனமாக இருந்தாலும் இன்னைக்கு எங்களோட கலந்துரையாடல இருக்கிறவர்கள் வந்து கூடுதலாக பெற்றோர்கள், சிறுவர்களோட வேலை செய்யறவர்கள், மற்றது முன்பள்ளி ஆசிரியர்களாக இருக்கின்ற அடிப்படையில ஒரு விஷயத்தை கேட்கலாம் நினைக்கிறேன். அது தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் அடுத்து கொண்டு போறதுக்கு உதவி செய்யும். குறிப்பாக ஒரு 10 உணவு எங்கட சமூகத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 10 உணவு உடனடி ஒவ்வொரு கிழமையும் நாங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிச்சோன்னா அது என்ன வகையான உணவுகள், அதை எப்படி சிறுவர்களுக்கு வந்து நாங்க அறிமுகப்படுத்துறது ஒரு பெற்றோராகவோ ஒரு முன்பள்ளி ஆசிரியராகவோன்றதை கதைச்சால் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்க கேள்வி பதிலுக்கான விடயங்களுக்கு ஒரு போகலாம்.
நீங்கள் கேட்ட விடயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பிட்டு எந்த உணவு பதார்த்தங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்ப அதுக்குமே என்னென்ன உணவு பொருட்களை வந்து குறிப்பிட்டு சொல்றதை விட நான் ஒரு பொதுவான ஒரு வரையறைக்குள்ள சொல்றேன். நான் நினைக்கிறேன் இந்த டாபிக்ல நாங்கள் இன்னொரு டிஸ்கஷன் வந்து செய்யலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரோடான டாபிக். நாங்கள் என்ன உணவுகளை எவ்வளவு அளவுகள் எடுக்கலாம்ங்கிறத அது தொடர்பில் இலங்கை சுகாதார அமைச்சு வந்து ஒரு தனியான கையேடையை பிரசுரிச்சிருக்கலாம். அப்ப அது தொடர்பில் நாங்கள் ஒரு விரிவான கலந்துரையாடலை செய்யலாம். நான் ஒரு சுருக்கமாக அதுக்கு ஒரு பதில் ஒன்றை சொல்லாமல் நினைக்கிறேன். அப்ப அதுல நாங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், உணவுல வந்து பல்வேறு வகையான உணவுகளை உள்ளடக்கிறது அவசியம். அப்ப ஒன்று வந்து நாங்கள் மாப்பொருள் அல்லது தானியங்கள் சார்ந்த உணவுகள். அப்ப அது நாங்கள் வளமையா உள்ளடக்குறது. நாங்கள் குறிப்பா வந்து அரிசியை மையப்படுத்தின சோறு அல்லது புட்டு இடியப்பம் அப்படியான உணவுகளை எடுப்போம். அது ஒரு உணவின் ஒரு பகுதியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பருப்பு போன்ற புரதச்சத்துள்ள உணவுகள், பருப்பு லெகியூம்ஸ் என்று சொல்ற பருப்பு, கடலை வகையான இப்ப மைசூர் பருப்போ அல்லது கவுப்பியோ அல்லது கொண்டல் கடலையோ அப்படியான கடலை வகை புரதச்சத்துள்ள வகையான உணவுகள் அல்லது மீன், இறைச்சி, முட்டை போன்ற மாமிச உணவுகளையும் வந்து நாங்கள் புரதத்தை வழங்குறதுக்கு பாவிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து கொழுப்பு சத்து வழங்கக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் அல்லது எண்ணெய் நிரம்பிய உணவுகள். அப்ப அதுல வந்து கடலை, கச்சான் மற்ற வேற எண்ணெய் வித்துக்களை வந்து நாங்கள் உள்ளெடுக்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து உள்ளெடுக்கிறது அவசியமா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பழங்கள், மரக்கறிகள் போன்றவை. அப்ப அதுலேயும் வந்து மரக்கறி என்று சொல்லிக்கல மாச்சத்துள்ள மரக்கறிகள் வந்து, அதாவது உருளைக்கிழங்கு அப்படியான கிழங்கு வகையில வந்து நாங்கள் அந்த மாச்சத்துள்ள தானியங்கள், அரிசிகள் என்ற அந்த வகைப்படுத்தலுக்கெல்லாம் கொண்டு போக வேணும். அப்ப இதுல மரக்கறிகள் என்று சொல்றது ஏனைய கத்தரிக்காய், வெண்டிக்காய், அப்படி அதோட இல வகையான மரக்கறிகள், கீரை வகைகள், அதுவும் எங்களுக்கு சூழல்ல இலவசமாக கிடைக்கக்கூடிய வெள்ளரை, பொன்னாங்கானி, கங்குன் அப்படியான கீரை வகைகள் அதுகளையும் உள்ளடக்கலாம். மற்றது பாலும் பாட்பொருட்களும். அப்ப அதுலேயும் வந்து குறிப்பாக எங்கண்ட சூழல்ல இருந்து கிடைக்கக்கூடிய வயல்ல இருக்கிற பண்ணையில இருந்து வாங்கக்கூடிய பால் அப்படியான இதுகளை வந்து பாவிக்கிறது நல்லது. இப்ப அதுலேயும் வந்து குறிப்பாக பதப்படுத்தி வர்ற பால் மாக்கள் போன்றவை வந்து பாலுக்கு சமநிலை. அப்ப அது வந்து நாங்கள் பால்மா பவுடரை வந்து பாவிக்கிறத வந்து பால் எடுக்கிறேன்னு சொல்லி கருதக்கூடாது. என்னிடம் பால், அதாவது இயற்கையாக கிடைக்கிற பாலை கொடுக்கறதுதான் கூட இவர்களுக்கு போஷண பெருமானமாக இருக்கும். அப்ப இப்படியான விடயங்களை வந்து நாங்கள் கவனத்தில் எடுக்கிறது அவசியம். மற்றது அதோட வந்து முன்பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ற வகையில் நீங்கள் இப்படியான உணவுகளை வந்து பாரம்பரிய உணவுகளை வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதுவும் குறிப்பா வந்து ஒரு பாரம்பரிய உணவு திருவிழா மாதிரி இப்ப பெற்றோரை கொண்டு சில பாரம்பரிய உணவுகளை செய்து அதனை காட்சிப்படுத்தி சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை எல்லாரும் பகிர்ந்துன்றதுக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்யல. அவைகளுக்கு அதுகள் இலகுவாக இவர்கள் பழக்கப்பட்டுக் கொள்வார்கள். மற்ற செய்து பார்க்கறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். நன்றி. ஒரு அறிமுகத்தை வழங்கினதுக்கு. இந்த உணவு பழக்க வழக்கம்ன்றது ஒரு பெரிய ஒரு தலைப்பு தான். ஆனா அதுலேயும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கை முறையில எப்படி மாற்றங்களை கொண்டு வரணும் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா இருக்கும் நினைக்கிறேன். இனி கேள்வி பதிலுக்கான நேரம். உங்களோட கேள்விகளை